தேவனுடைய பூரண சமாதானம் உங்கள் ஆவியை நிரப்புகிறது. உங்கள் உள்ளத்தில் அமைதி இல்லையா? கவலை, பயம், பதட்டம், மன அழுத்தம் உங்கள் இருதயத்தை பாரமாக்குகிறதா? வெளியில் நீங்கள் சிரித்தாலும் உள்ளத்தில் உடைந்து போயிருப்பதாக உணர்கிறீர்களா? அப்படியானால் இன்று தேவன் உங்களிடம் இந்த வார்த்தையை பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் பூரண சமாதானத்தோடு அவனை காத்து கொள்வீர் என்று. தேவன் பிரச்சனைகள் வராது என்று ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் அவரை நம்புகிறவர்களுக்கு பூரண சமாதானத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உலகம் தரும் சமாதானம் வெறும் சூழ்நிலைகளை பொறுத்தது. ஆனால் பிரியமானவர்களே, தேவன் தரும் சமாதானம் சூழ்நிலைகளை தாண்டி உங்கள் இருதயத்தை ஆளுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுப்பது போல நான் கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்று உங்கள் எதிர்காலம், குடும்பம், உடல் நலம், பொருளாதாரம் அல்லது உங்கள் ஊழியத்தை பற்றி நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் தேவன் அறிவார். உங்கள் ஒவ்வொரு பாரத்தையும் அவர் பார்க்கிறார். உங்கள் பாரங்களை அவரிடம் ஒப்படையுங்கள். அவர் உங்கள் இருதயத்தையும் உங்கள் மனதையும் தம்முடைய சமாதானத்தால் காத்து கொள்ளுகிறார். நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். இப்பொழுதே நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினால் அறிக்கை செய்யுங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். தேவனுடைய பூரண சமாதானம் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே நிரப்புவதை காண்பீர்கள். வாயை திறந்து இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். என் இருதயம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது. வாயை திறந்து அறிக்கையிடுங்கள். எல்லா பயமும் கவலையும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகுகிறது. வாயை திறந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். என் மனம் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நிலைத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்னை சமாதானம், சந்தோஷம் மற்றும் பலத்தால் நிரப்புகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் கர்த்தரை நம்புவேன். தேவனுடைய சமாதானம் என் மனதையும் என் இருதயத்தையும் பாதுகாக்கிறது. நான் சமாதானத்தோடு உறங்குவேன், விசுவாசத்தோடு நடப்பேன், தைரியத்தோடு வாழுவேன். இயேசு கிறிஸ்துவே என் சமாதானம், நான் ஒருபோதும் கலங்க மாட்டேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆமேன்.